சமீபத்தில் ஒரு பேஷண்ட்டை சந்தித்தேன். அவங்களுக்கு த்ரோட் கேன்சர். பட் அது நல்லா ட்ரீட் பண்ணக்கூடிய ஸ்டேஜில் தான் இருந்தது. அவங்க இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ரேடியோ தெரப்பி தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அந்த ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கும்போதே அவங்களுக்கு வாயில் நல்ல புண்ணு வந்துருச்சு. இந்த புண்ணுனால் அவங்களுக்கு பயங்கர வலி. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க இந்த வலினால். பசி எடுக்கும், ஆனால் சரியாக சாப்பிட முடியல. ஏன் தண்ணி கூட அவங்களால சரியாக குடிக்க முடியல. ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டாங்க இதனால். இவ்வளவு வலி வேதனையால் பாவம் சரியாக தூக்கமும் வராமல் போயிடுச்சு அவங்களுக்கு. ஸோ இந்த பேஷண்ட்டோட விஷயத்தில் எங்களுக்கு முதல் இலக்கு என்னென்னா, அவங்க வாயில் இருக்கிற புண்ணையும் அதனால் வரக்கூடிய வலியையும் உடனடியாக கட்டுப்படுத்துறது தான். கேன்சர் மாதிரி ஒரு நோய்க்கு சிகிச்சை ஆரம்பித்த முதல் நாள்லேருந்தே அவங்களோட மெயின் ட்ரீட்மெண்ட் கூடவே பாலியேட்டிவ் கேரும் ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நாங்கள் அவங்களுக்கு சரியான பெயின் மெடிகேஷன்ஸ், அது போக அந்த புண்ணு ஆறுறதுக்கு மெடிசன்ஸும் நாங்கள் கொடுத்தோம். நெக்ஸ்ட்டு அவங்க பசியை நல்லா தூண்டி மேலே சாப்பிட வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் நாங்கள் செஞ்சோம். ஸோ அவங்களுக்கு இந்த புண்ணோட வலியும் குறைஞ்சது, புண்ணும் நல்லா ஆறுனது, பசியும் ஏற்பட்டது. இதுக்கப்புறமா அவங்களுக்கு ராத்திரி நிம்மதியாக தூங்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போதும் சோர்வாக இருந்தவங்க மறுபடியும் தம்ப பழையபடி அவங்க வேலையை அவங்களே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்களா, கேன்சர் சிகிச்சையினால் வரக்கூடிய கஷ்டங்களை நம்ம பொறுத்துக்கிட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் இல்லை. இந்த மாதிரி பாலியேட்டிவ் கேர் மூலமாக அந்த சிம்டம்ஸை நம்ம ப்ராப்பராக மேனேஜ் பண்ணி ட்ரீட்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறது தான் சரியான அணுகுமுறை.